இந்த கடகராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், கடகராசி அன்பர்கள் இப்போ பாக்கிய சனியில் இருக்காங்க. பாக்கிய சனி அப்படின்னும் போது சனி அஷ்டமத்து சனியாக இருந்து என்னென்னலாம் பிடுங்கினா கடகம் ரொம்ப நாள கஷ்டத்தில் தான் மேடம் இருக்காங்க. மேடம் கணவனை குறித்து குருனோட பார்வை இருக்க வரைக்கும் நிறைய கடகராசி பெண்களுக்கு கணவனை குறித்து ஒரு ஆசை இருக்கும். எங்கள் வீட்டுக்காரி இவங்களாம் பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க மேடம். அம்மா சாப்பிட்டியம்மா, சாப்பிடுமா சொன்னால் போதும், தலையில் ஒரு பெரிய ஐஸ் பாரே வச்சா மாதிரி இவங்களுக்கு ஒரு இது. கணவரோட எங்கன்னா வெளில போகிறது ஒரு ஒரு குருனோட பார்வை இருக்கும்போது இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஏமா வாமா சினிமாக்கு போகலாம் அப்படின்னு அவங்க கணவர் கூப்பிடுவாரு. இவங்களும் யோசிப்பாங்க, ஐயோ சினிமா கூப்பிடுறாரு, உண்மைதானே இது, கிள்ளி பார்த்துப்பாங்க. அந்த கதை தான் இவங்களுக்கு. கணவரை குறித்து இவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களோட லைஃப் பார்ட்னரை குறித்து ஆசை இருக்கு. எங்கள் வீட்டுக்கார் வேற பொம்பளையோட தொடர்பு இருக்கதாங்க செய்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் தான். இருந்தாலும் நான் நல்ல மனைவி, என் கணவரோட தான் இருப்பேன், என் குழந்தைங்களுக்காக நான் வாழறேன். அந்த பொம்பளை எப்போ போவோமோ, நம்ம லைஃப் எப்போ முதல் மாதிரி வருமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிருந்தீங்களா? அந்த பொம்பளை இந்த காலகட்டத்தில் உங்கள் கணவரோட வாழ்க்கையை விட்டு அகலக்கூடிய காலகட்டம். வெரி குட், வெரி குட். அது நல்ல விஷயம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் என்ன கொடுக்கணும், உங்களுக்காக என்ன பேசணும் அப்படின்னு நாங்கள் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் தானேங்க காரணம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை இந்தளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது சனி பெயர்ச்சி இப்போ தாங்க முடிஞ்சுது. ஆனால் சனி வக்ர பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கான். அப்படின்னா என்ன? சனி வக்ர பெயர்ச்சினா என்ன? அந்த சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன தீமைகளும் நடக்க போகுது, எல்லாமே தெரிஞ்சுப்போம் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்காக ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. ஜோதிடர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகு தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க என் முன்னாடி. அப்படி ஒரு ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸாகவும் இருந்திருப்பீங்க. நான் முதல்ல அவங்களோட ஃபேனு. நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போமே. இந்த சனி வக்ர பயிற்சியில் எவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களே சந்திப்போமா? வாங்க அவங்கள பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போது சனி வக்ர பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் சனி பயிற்சியே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் சனி வக்ர பயிற்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் யோசித்த நேரத்தில் நம்ம தீபா அருளாளன் மேடம் தான் இருக்காங்களே, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை கேட்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன, முதல்ல அது சொல்லுங்க மேம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறத சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். இருக்கிறதுலே அதிக நேரம் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிளானட் யாரு, கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ராகு கேது ஏறக்குறைய 18 மாதம். அதுக்கப்புறம் குரு பயிற்சி, குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது 1 வருஷம். ஆனால் சனி 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்தில் கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துலேயே வச்சு செய்வார். கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்தில் பெரிய லெவலில் கொடுத்துருவார். ரெண்டுமே சனிக்கு உண்டு. அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட் ஆவார் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வார் அப்படிம்பாங்க. பின்னோக்கி செல்வார்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும் கடப்பார். அவர் ஸ்லோ டவுன் ஆவார் மேடம். ஆல்ரெடி ஸ்லோ பிளானட், ஸ்லோ டவுன் ஆவார். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையிறது, சனி வக்ர பயிற்சி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இப்போ மீனத்திலே தான் இருக்கார். மீனத்திலே இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியில் இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 8-10 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் 9-10லேருந்து உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். பொதுவாக சனி மற்ற நட்சத்திரத்தில் இருக்கிறத விட அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பலம் அதிகம். நல்லது செய்யணும்னாலும் பெரிய
ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக செய்வார், கெடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக செய்வார். அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே இம்பாக்ட் அப்படின்றது இருக்குதா மேடம் செய்யுது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா மேடம், நீங்கள் கேட்ட மாதிரி தான், இப்போ தான் சனி பயிற்சியை பற்றி சொன்னாங்க, அதுக்குள்ளே சனி வக்ரகதி சொல்கிறாங்க, இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மேடம், இதெல்லாம் சூக்ஷ்மமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் ஒரு இன்ட்டு கொடுப்போம், அதை சார்ந்து நீ பல முடிவு எடுக்கலாம், முக்கியமான முடிவு. கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம், அதை சார்ந்து நீ ஒரு சிலத்துல உஷாரா இருக்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க யோசிக்க வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்க பிளானட்ஸ் நெவர் சே இல்லை மேடம். இது எங்க சின்ன வயசுல இருந்து நாங்க கேட்டு கேட்டு வளர்ந்தது. பிளானட்ஸ் நெவர் சே இல்லை, பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்ட் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழறோம் அப்படின்னு. நீ உன்னோட புத்திசாலித்தனம் சுடர் விட்டு எரியறதுக்கும் கிரகங்கள் காரணம், உன்னோட புத்திசாலித்தனம் மங்கி போறதுக்கும் கிரகங்கள் காரணம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நாங்க சொல்ற ஹின்ஸை கொஞ்சம் காஷியஸா ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது மேடம். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கோம், தெளிவாக சொல்லியிருக்காங்க மேம். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக மேடம். இந்த கடகராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், கடகராசி அன்பர்கள் இப்போ பாக்கிய சனியில் இருக்காங்க. பாக்கிய சனி அப்படின்னும் போது சனி அஷ்டமத்து சனியாக இருந்து என்னென்னலாம் பிடுங்கினா, கடகம் ரொம்ப நாள் கஷ்டத்தில் தான் மேடம் இருக்காங்க, என்னெல்லாம் பிடுங்கினா அதெல்லாம் திருப்பி கொடுத்துட போகிறா அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம் இல்லைங்களா? உண்மை அதுதான் உண்மை. 2028 வரைக்கும் ஒரு பாக்கிய சனியாக தான் இருக்க போகிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ பாக்கிய சனியாக இருந்து வக்ரகதி அடையும் போது எனக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப ஸ்லோ மோஷனில் வருதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதிர்ஷ்டம் வருதானே சொல்லவே முடியாது. இப்போ கடகராசி ரொம்ப ஸ்லோ மோஷன்ல வந்துடுச்சு. ஆமா, இல்ல அதிர்ஷ்டம் ரொம்ப ஸ்லோவா வருது அப்படின்ற மாதிரியும் யோசிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே உறவுகள் எல்லாம் திடீர்னு நல்லா வந்துச்சுப்பா, திடீர்னு டெஸ்ட் மோட்ல போகுது, திருப்பி இந்த உறவை நம்ம தொடரலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி அவங்களுக்கு தோணும் மேடம். ஏன் அப்படின்னா நான் இப்பதான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் கொஞ்சம் தாங்கிப்பேன். ரொம்ப நாளாக கஷ்டத்தை எனக்கு ஒரு 2.5 வருஷமா பெரிய லெவலில் நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இப்போதான் அத்தி பூத்தா போல நல்லது சனியே செய்வாருன்ட்டாங்க, தைரியமா இருந்தேன். திருப்பி சனி பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு யோசிப்பாங்க. அதிர்ஷ்டம் வரும், நிதானமாக வரும், கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மேடம், சனி பகவான் இவங்களுக்கு 7 மற்றும் 8 அதிபன். 7 மற்றும் 8 அதிபன். இவர் குருனோட பார்வை இருக்க வரைக்கும் பெரிய பிரச்சனையே எதுவுமே இல்லை மேடம். கணவனை குறித்து குருனோட பார்வை இருக்க வரைக்கும் நிறைய கடகராசி பெண்களுக்கு கணவனை குறித்து ஒரு ஆசை இருக்கும். எங்கள் வீட்டுக்காரி இவங்கெல்லாம் பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க மேடம். அம்மா சாப்பிட்டியம்மா, சாப்பிடுமா சொன்னா போதும், தலையில ஒரு பெரிய ஐஸ் பாரே வச்சா மாதிரி உங்களுக்கு ஒரு இது. கணவரோட எங்கன்னா வெளில போகிறது, ஒரு 2 முழம் 1 முழம் பூ வாங்கி கொடு, நீ உன் பொண்டாட்டியை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு உன் ஒய்ஃபு கடகம்மா, இதை விட வேற எதுவும் நீ பெருசா செய்ய வேண்டியதே இல்லை. நீ ஆரம் அட்டிக ஒட்டியானதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த பிள்ளைக்கு 1 முழம் பூ வாங்கி அன்புக்கு மட்டும்தான் ஏங்குவாங்க. ஏன்னா அது காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம் மேடம். அது ஒரு அதிகப்படியான அன்பு செலுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கடகம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் அவங்க இவ்வளோ கொடுப்பாங்க, இவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க, அந்த இவ்வளோ கூட கிடைக்கிறது இல்லை. அப்போ நீ இந்த காலகட்டம் கணவர் சார்ந்து நிறைய கடகராசி பெண்களுக்கு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா. என் கணவர் என்ன சினிமா கூட்டிகிட்டு போகணும், என் கணவர் பார்த்தீங்கன்னா என்ன ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு நிறைய கடகம் இயங்கும். எந்த புருஷனும் புடவை செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீ இது என்ன அப்படி செலக்ட் பண்ணாலும் எதிர்க்க ஒரு பொண்ணு பார்க்குறாங்கன்னா அந்த பொண்ணு பிரைட் கலர்ஸில் நல்லா அழகாக இருந்தால் பிடிக்கும். ஆனால் தம் பொண்டாட்டிக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் கடகம் அனுபவிக்கிறது. ஆனால் இந்த காலகட்டம் அது எல்லாமே நடக்கும் மேடம். குருனோட பார்வை இருக்கும்போது இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஏமா வாமா சினிமாக்கு போகலாம் அப்படின்னு அவங்க கணவர் கூப்பிடுவாரு. இவங்களும் யோசிப்பாங்க, ஐயோ சினிமா கூப்பிடுறாரு, உண்மைதானே இது, கிள்ளி பார்த்துப்பாங்க. அந்த கதை தான் இவங்களுக்கு. கணவரை குறித்து இவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களோட லைஃப் பார்ட்னரை குறித்து ஆசை இருக்கு, இவ்வளோ இருக்கும், இவ்வளோ நிறைவேறும், கவலைப்பட வேண்டாம். சனி அவ்வளோத்தையும் நிறைவேற்றுற பிளானட் கிடையாது. இவ்வளோ இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் இவ்வளோ நிறைவேறும். அது கணவரை குறித்து சம்பளத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும். அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் அவங்க அம்மாவுக்கு படி அளக்குறாரு, நியாயம் தானே மேடம். நான் இங்கே 10 பத்தாமல் செலவு பண்ணிக்கிறேன், அதில் பாதி எடுத்துமே அம்மா கிட்ட கொடுத்துறாரு. இப்போ கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பார், அம்மா கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு ஏன் நீ உங்க அம்மா கிட்ட கொடுக்காம எங்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்லாம் கேட்கக்கூடாது, கொடுத்தா வாங்கி வச்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ கணவரை குறித்து உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கு அது வரும். அதே மாதிரி உங்களோட பூர்வீக சொத்தை குறித்து உங்களுக்கு ஆசை இருக்கும் மேடம். கணவர் வீட்டில் நல்ல சொத்து இருக்குங்க, அவங்க அண்ணன் தம்பிங்களுக்குலாம் கொடுத்தாங்க, எங்களுக்கு பெருசாக கொடுக்கல, ஏன்னா எங்களுக்கு பொண்ணு இல்லாதனால இந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ பூர்வீக சொத்து எங்களுக்கு வருமா வராதான் தெரியாது, அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தாங்க, எங்களுக்கு இவ்வளோண்டு கொடுத்தாங்க, இன்னும் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா அதில் அந்த இன்னும் இவ்வளோ
பெருசாக இவ்வளோ வந்துடும் நினைக்காதீங்க, இவ்வளோ அட்லீஸ்ட் வந்துடும். உங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5 லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கணவருக்கு ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு. ஆல்ரெடி எங்க வீட்டுக்கார் வேற பொம்பளையோட தொடர்பு இருக்கதாங்க செய்யறாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் தான். இருந்தாலும் நான் நல்ல மனைவி, என் கணவரோட தான் இருப்பேன், என் குழந்தைங்களுக்காக நான் வாழறேன். அந்த பொம்பளை எப்போ போவோமோ, நம்ம லைஃப் எப்போ முதல் மாதிரி வருமோ அப்படின்லாம் நீங்க யோசிச்சிருந்தீங்களா, அந்த பொம்பளை இந்த காலகட்டத்தில் உங்க கணவரோட வாழ்க்கையை விட்டு அகலக்கூடிய காலகட்டம். வெரி குட், வெரி குட். அது நல்ல விஷயம் இல்லை மேடம். அந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்களா இருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுற கடகராசி ஆண்களா இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல விஷயம் உங்க லைஃப் பார்ட்னர் குறிச்சு நடக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1-11 வரைக்கும் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா குருனோட பார்வை இருக்கும். 1-11க்கு மேல என்ன ஆகும், டிசம்பர் 11 வரைக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த பொம்பளை திருப்பி வந்து போன்ல பேச ஆரம்பிப்பான். திருப்பி பேச ஆரம்பிப்பா. நம்ம பயப்படுவோம், ஐயோ திரும்பி வந்துருமோ. வராது, கவலைப்படாதீங்க. அந்த லேடி திரும்பி பேச ஆரம்பிப்பா. திருப்பி உங்க வீட்டுக்கார் வேலைன்னு ஓட ஆரம்பிப்பாரு. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களை கண்டுக்காம திருப்பி கொஞ்சம் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பண்றது அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாரு. திருப்பி ஸ்மூத்தா போயிடும். இல்ல, அது வந்து ஜஸ்ட் ஒரு விஷயம் வந்துட்டு போவோம். நம்ம ஐயோ திருப்பி பழைய குருடி கதவு தரடி அப்படின்ற மாதிரி திருப்பி நம்ம கணவருக்கும் அந்த லேடிக்கும் தொடர்பு வந்துருச்சோ அப்படிலாம் பயப்பட வேண்டாம். அது திரும்பி மாறிடும். நம்மளுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா மேடம் பழைய விஷயங்கள் திரும்பி 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 நம்ம லைஃப்ல வரக்கூடிய காலகட்டம் அந்த 1-11 டிசம்பர் 11 வரைக்கும் திரும்பி ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். பயப்படாதீங்க. ரிப்பீட் ஆனது திருப்பி காணாம போயிடும். கவலையே பட வேண்டாம். திருப்பி சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய சனியை திருப்பி ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வருவார். கவலையப்பட வேண்டாம். வெரி குட், தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா ஒரு கடகராசிக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. எது போனாலும் போட்டோம், திருப்பி வராது, தைரியமா இருங்கன்றதை அவ்வளோ அழகா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நல்லா இருக்குங்க கடகராசி. என்னடா இது, என் வீட்டுக்கார் இப்படி இருக்காரு, என் பொண்டாட்டி இப்படி, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி இந்த சனி வக்கர பயிற்சியில் நீங்கள் செம்மையாயிடுவீங்க. எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும்னு மேம் சொல்லிட்டாங்க. அதனால் மூச்சு விடுங்க, ஹாப்பியாக இருங்க, ஜம்முன்னு இருங்க. ஓகேவா? தைரியமாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம்கிட்ட என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசலாம், நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம். எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. தேங்க்யூ.